ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் வ்ளாக்ஸ். வாங்க குயிக் அண்ட் ஈஸியான ஒரு ப்ரான் பிரியாணி, அதாவது இறால் வச்சு ஒரு பிரியாணி பண்ணிடலாம். அதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், அந்த தென் பிரிஞ்சி இலை, அந்த தென் வந்துட்டு கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய், அந்த தென் வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் எல்லாமே சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி அந்த தென் புதினா ரெண்டுமே வந்து கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. ஸோ அதையும் வந்து அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போடணுங்க. அப்போ தான் அந்த ப்ரான் ஸ்மெல் வராது. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வச்சிருக்கிற ப்ரானு, மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் பிரியாணி மசாலா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக போட்டுக்குங்க. இதெல்லாமே போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு கிண்டி விட்டுக்குங்க. ஆக்சுவலி ஒரு கிளாஸ் ரைஸுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா பரவாயில்ல. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஒன்லி வந்து இது தான் செய்கிறேன், பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன். ஜீரக சம்பளை இல்லை நார்மல் ரைஸில் செஞ்சிங்கன்னா கூட இந்த பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு நல்லா பலன்னு சூப்பராக வந்துருச்சு. 20 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் தான் நான் வச்சு இறக்குனேன். நீங்கள் வேணும்னா வந்துட்டு ஒரு விசில் விட்டு இறக்குனீங்கனாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி முட்டை மட்டும் தான் வச்சுருந்தேன். ஏன்னா ப்ரான் பிரியாணிக்கு அவ்வளோவா நமக்கு வந்து தொட்டுக்க தேவைப்படாது. ஏன்னா இதுவே வந்து நல்லா சூப்பராக ஜூஸி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இன்றைக்கி ப்ரான் பிரியாணி வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கும் பாப்பாவுக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி வந்து பாயாசமும் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து லஞ்ச் பாக்ஸில் வச்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து குக்கிம்பரும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என் சன் பின்ட்டோட பர்த்டே தான். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து மார்னிங்கே வந்து ப்ரான் பிரியாணி அந்த வந்து பாயாசம், முட்டை எல்லாமே வச்சாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். பாய்.